நீங்க ஆர்காட்ல நைட்ல ஒரு பிரியாணி தேடிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரா இருந்தீங்கன்னா ரொம்ப நாளா ஆர்காடுக்கு ஒரு நைட் பிரியாணி ஸ்பாட் இல்லாம இருந்தது. பாலாஜால ஃபியூ மந்த்ஸா சர்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆர்விஎஸ் நம்ம ஊர் பிரியாணி இப்போ ஆர்காடோட ஹைவே ஆர் இல்லனா பஸ் ஸ்டாண்ட் ரோடுன்னு சொல்லப்படுற அந்த ஓப்பனிங் ஸ்பாட்ல இருக்கு பின்னாடி. இங்க நீங்க அதே மாதிரி பிரியாணியை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாம சில சைட் டிஷ்ஷஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தான் ட்ரை பண்ணி இந்த வீடியோல நான் பார்க்க போறேன். எப்படி இருக்க போது அது அந்த பிரைஸுக்கு வர்த்தா இருக்க மாட்டது இந்த வீடியோல சொல்ல போறேன். நீங்க ஆர்காட்ல நைட்ல ஒரு பிரியாணி தேடிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரா இருந்தீங்கன்னா திஸ் இஸ் த ஸ்பாட் ஃபார் யூ. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்விஎஸ் உடைய நம்ம ஊரு பிரியாணில ஈவினிங்லயும் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க மத்தியானத்திலயும் அவங்களுடைய சிக்கன் பிரியாணியை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. வாலாஜால சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய செகண்ட் பிரான்ச். எனக்கு இங்க நான் சாப்பிடணும்ன்றது எனக்கு இன்சிஸ்ட் பண்ணது அந்த கடையோட பேரு தான் நம்ம ஊர் பிரியாணி இல்ல, எப்படிதான் இருக்குன்னு பாப்போமே அப்படிதான் வந்திருக்கேன். இவங்க அவங்களுடைய சைட் டிஷ்னு சொல்லிட்டு ஒரு 5 ஐட்டத்தை அடுக்கிருக்காங்க. அதுல கிரீன் சில்லி, லெக் பீஸ், லாலிபாப், நார்மல் சிக்கன் 65 அண்ட் காடை இது இருக்கு. இது இல்லாம நீங்க வந்தீங்கன்னா சிக்கன் வடை, அந்த கீமா வடை இல்லையா, அந்த ஐட்டமும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அது இன்னைக்கு இல்ல. ஹாஃப் பிளேட் சிக்கனுடைய பிரைஸ் 130 வித் எக்குன்னு நினைக்கிறேன். பிரியாணி எப்படி இருக்கிறது ஆரம்பிச்சிருவோமா? கடையோட பேரு நம்ம ஊரு பிரியாணி. அதனால பிரியாணியில நான் ஆரம்பிக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கிரீன் சில்லி ட்ரை பண்றேன். ஸோ நான் கேட்டப்போ அப்பதான் ஃப்ரெஷ்ஷா போட்டு குக் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் வழக்கமா நான் சொல்லுவேன் இல்லையா, சிக்கன் குக்டு அந்த விதம் எனக்கு நல்லா இருக்கு, நார் நாரா வரல. ஸோ கரெக்டா வெந்திருக்கு, ஓவர் குக் ஆகல. ரொம்ப மைல்டா எனக்கு அந்த மில்ட்டோட ஃபிளேவர். அண்ட் இது கிரீன் சில்லின்னு தான் சொல்றாங்க. இது பார்க்க பச்சை கலரா தெரியணும்னு சொல்லிட்டு எந்த கலரும் போடல. அந்த மசாலா அப்படியே ஓவரா போட்டு இங்க பாருங்க, உள்ள சிக்கன் இருக்கு, பெருசா மசாலா இல்ல. எனக்கு இதோட டேஸ்ட் பிடிச்சிருக்கு. வீடியோ பாக்குற யாராவது வாலாஜால இருக்க ஆர்பிஎஸ் நம்ம ஒரு பிரியாணில சாப்பிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கொஞ்சம் ஆயிலியா இருக்கு, பட் நோ ப்ராப்ளம் வித் தட். நார்மல் 65 உங்களுக்கு ரொம்ப அந்த மாவு கோட்டிங்லாம் இல்ல. சிக்கனும் அதே மாதிரி நல்லாவே வந்திருக்கு. எனக்கு கிரீன் சில்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் கிரீன் சிக்கன் ஆர் மின்ட் சிக்கன், வாட் எவர் இட் இஸ், எனக்கு அது பிடிச்சிருக்கு. இதோட அந்த மேல இருக்கக்கூடிய பேட்டர் இன்னும் கொஞ்சம் குக் ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். பட் டேஸ்டா எனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. டேஸ்டா அந்த காரமும் அந்த பிளேவரும் சூப்பரா இருக்கு. ஓகே, லெக் பீஸ். வாவ், பிரியாணில இந்த சிக்கன் வெந்திருக்கிற விதம், ஐ மீன் அந்த விதம் இருக்குல்ல, இங்க பாருங்க, அது என்ன சூப்பரா வெந்திருக்கு. அழகா லேயர் லேயரா கேக் மாதிரி பிரியுது. பர்ஃபெக்ட்லி குக்ட். அந்த ஜூசியா இருக்கு, அந்த அந்த ஃபிளஷ் அவ்வளவு ஜூசியா இருக்கு. அண்ட் எனக்கு நான் எப்பவுமே எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, பிரியாணியில ஒரு ஒரு மீட் வெந்திருக்குன்னா அந்த ஃபிளேவர் இதுல இருக்கணும். திஸ் ஜஸ்டிஃபைஸ் தட். இதுலயே இன்னொரு பீஸ் ரொம்ப குக் ஆயிருக்கு, பட் லெக் பீஸ் தே நெயில்ட் இட். அப்படி இருக்கு. ஓகே, ஓ, டச் அண்ட் ஃபீல் எக்ஸ்ட்ராடினரிங்க பிரியாணில.
எனக்கு தெரிஞ்ச ஆர்காட்ல நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நைட்ல. இன்னும் இவங்க இதை வந்து மிட் நைட் பிரியாணின்னு பிராண்ட் பண்ணல. ஏன்னா நான் பார்த்த நிறைய மிட் நைட் பிரியாணி என்ன ஆயிடும், 9 மணிக்கு காலி ஆயிடும். அது மிட் நைட்டே இல்லடா அப்படி இருக்கும். இவங்க அது நைட் பிரியாணி தான் சொல்லி இவங்க மார்க்கெட் பண்றாங்க. 6 மணிக்கெல்லாம் உங்களுக்கு ஈவினிங்ல அவைலபிள் இருக்கும். காலையில ஒரு 11 மணிக்கு உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துட்டு போங்க. ஒரு பக்கா ஆர்காட் ஸ்டைல் பிரியாணி. பெருசா கிமிக்லாம் இல்ல. அந்த நெய்யெல்லாம் ஊத்தி சில கிமிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. பிரியாணி தானே உனக்கு வேணும், இந்தா எடுத்துக்கோ அப்படி இருக்கு. தயிர் பச்சடி, தயிர் ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் இருக்குல்ல, அது இந்த மாதிரி சின்னதா இருக்கக்கூடிய கடைகள் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. இவங்களும் அப்படியே பண்ணிருப்பாங்களா? ஆஹா, சுட சுட பிரியாணி. ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி நான் சூடா சாப்பிட்டு. வீடியோ எடுக்க போனேன்னா கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆயிடும். அது அப்படியே கொதிக்க கொதிக்க பிரியாணியை சாப்பிடுற அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கல ரொம்ப நாளா. ஐ எம் வெரி மச் ஃபேன் டு தேர் அந்த கத்திரிக்காய் கிரேவி ஆர் தொக்கு. எக்ஸ்ட்ராடினரியாக அது பிரியாணி கூட ஜெல் ஆகும்போது இதே டேஸ்ட்ல இந்த கத்திரிக்காய் வந்து நான் ஏற்கனவே ஒரு கடையில் சாப்பிட்டுருக்கேன். கடை பேரை சொல்லல. அந்த வீடியோட லிங்க் இங்க ஐகார்ட்ல இருக்கு. நீங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இங்க நிச்சயமா மஸ்ட் ட்ரையா நான் சொல்றது பிரியாணியும் கத்திரிக்காயும் அந்த காம்போவை போட்டு பாருங்க. அது அப்படி இருக்கும். பிரியாணிக்கு இடையில் சைட் டிஷ் சாப்பிட்றது எத்தனை பேருக்கு ஹேபிட்னு சொல்லுங்க. அவங்களுடைய லெக் பீஸ் ஐ திங்க் இதே 65 யூஸ் பண்ற பேட்டரானு தெரியல. வா, ஓஹோ, இந்த மேல இருக்க மசாலா சூப்பரா இருக்குங்க. இங்க அது ரொம்ப காரமா ஃபீல் ஆகுது. இது டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த உள்ள சிக்கன் நல்லா வெந்திருக்கு. வாவ், இந்த லெக்குக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ். குக்கா இருக்கிற விதம் முதற்கொண்டு இது கொஞ்சம் ஜூசியா இல்ல, ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. இது ஜூசியா இருக்கு. அடுத்ததாக காடை கிட்ட போவோமா? காடையும் பயங்கர கிறிஸ்பியா இருக்கு. கொஞ்சம் பேட்டர் அதிகமா இருக்கு. ஆயிலியா இல்லைங்க, இல்ல இருக்கு, லைட்டா ஆயிலியா இருக்கு. லெக் அந்த 65 இருந்தது இல்லையா, அதுக்கு இருக்கிற அதே பேட்டர் தான். பார்க்கும்போதே ஆஹா, முறுக்கு மாதிரி இருக்குங்க. நல்லா குக்காயி. எனக்கு லெக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. அப்வியஸ்லி இது காளையோட லெக்கு. சிக்கன் லெக் சாப்பிடும்போது எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு. குட். ஃபைனலி அவங்களுடைய லாலிபாப். இது மூணுமே ஒரே பேட்டர் தான். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு மசாலா பிடிச்சிருச்சுன்னா இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிரும். இது இல்லாம ஸ்பெஷலா நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா வந்து இந்த கிரீன் 65 இதை ட்ரை பண்ணுங்க. அது அவ்வளவு நல்லா இருக்கு. அதேதான். ஸோ லாலிபாப் பிடிக்கிறவங்க இந்த மசாலாவை அதுல சாப்பிடுவீங்க. காடை பிடிக்கிறவங்க இதே மசாலாவை அதுல சாப்பிடுவீங்க. அதுதான் கிரீன் சிக்கன் சூப்பர். இந்த 65 வந்து தி பெஸ்ட்னு சொல்ல மாட்டேன். கடை எதுக்காக நம்ம வரோமோ அது வந்து நிச்சயமா டிசப்பாயிண்ட் பண்ணல, நல்லாவே இருக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டு பீடா போறது இருக்குல்ல, அது ஒரு நல்ல ஃபீல். உண்மையை சொல்லட்டுங்களா, எனக்கு அவங்களுடைய பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப டேஸ்டாவும் இருந்தது. அந்த லெக் பீஸ் நான் ஏற்கனவே அந்த வீடியோலயும் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, தே நெயில்ட் இட். அவங்களுடைய கிரீன் சில்லி சிக்கன் இருக்குல்ல, அதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க நிச்சயமா என்னோட வீடியோல மறுபடியும் கமெண்ட் பண்ணுவீங்க. மற்றபடி எனக்கு அந்த நான் அங்க சாப்பிட்டு எல்லா ஐட்டமுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஆயிலியா இல்ல, ரொம்ப ஹெவியா ஃபீல் ஆகல. சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒரு நல்ல ஃபீல். பீடாவும் அவங்களே கொடுக்குறாங்க. முடிச்சோமா நேரம் கிளம்ப போறேன். நீங்க இங்க வந்து சாப்பிடுவீங்களா மாட்டீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏற்கனவே ஆர்விஎஸ் பிரியாணியை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் மீ வித் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்.
இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அண்டில் தென் குட் பை ஃப்ரம் சூர்யா.